இரண்டாம் கூறு தம்முதல் குருவுமாய் உணர்த்த என்ற இரண்டாம் கூறுல மேற்கோள் சிந்திக்கும் பொழுது இவ் ஆன்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது. அதுக்கு ஏது சொல்லும்போது சொன்னார், அவன் அந்நியமின்றி சைதன்ய சொரூபியாய் நிற்றலாம். இறைவன் என்பவன் ஞான சொரூபி என்று சொல்லப்பெறும். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியவர்க்கு ஊனத்திருளை நீக்கும், இது உண்மை பொருள் போதும் என்பது ஞானசம்பந்த பெருமானின் திருவாக்கு. எனவே இறைவனை ஞானமே வடிவமான என்பதுதான் பெரியவங்க எல்லாரும் பயன்படுத்துகிற சொல். நம்முடைய வாரியார் சாமிகள் முருகனை சொல்லும் போதெல்லாம் ஞானமே வடிவமான அதுக்கு ஞானமே என்பதற்கு சைதன்ய சுரூபி என்பது வடமொழி சொல்லப்படுகிற சொல். எனவே இறைவன் ஞானமே வடிவமாக இருப்பவன். உயிரின் பக்குவம் நோக்கி குருவாக வந்து உணர்த்துவான். அப்ப பக்குவம் வரும் வரையில் உள்ள இருப்பான், பக்குவம் வந்துவிட்டால் முன்னே வருவான் என்பதான் சொல்லப்பட்ட செய்தி. இதை எப்படி உணர்த்துகிறார் என்பதை நமக்கு மெய்கண்ட தேவநாயனார் 3 எடுத்துக்காட்டு மூலியமாக இவற்றை நமக்கு விரிவாக உணர்த்துவது சிவம்தான். யாரோ ஒருவன் நமக்கு ஒருபோதும் உணர்த்த இயலார். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டார், அதுதான் இந்த திருவருட்பயன் குறிப்பு சொன்னார். அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பாரோ அப்படின்னு இந்த வினா கேட்டார். நம்ம இதை படிக்கும்போது ஒரு உதாரணத்தை சிந்திச்சிருப்போம். நம்ம வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் இருக்கிற அந்த ஒருவருக்கு தான் மருத்துவர் யாருக்காக வந்திருக்கிறார் என்பது தெரியும். வெளியே இருக்கக்கூடிய ஒருவருக்கு மருத்துவர் வந்தார் என்று அறிவார்கள், யாருக்காக வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், இவருக்காகத்தான் மருத்துவர் வந்திருக்கிறார். அதுபோல நம்மை விட்டு நீங்காதிருக்கிற இறைவன் தான் குருவா வருவர். ஏன்? பக்குவம் ஆகிவிட்டோமா இல்லையா என்பதை அவன் உள்ளிருந்து கண்காணிக்கிறான், வெளியிருந்து கண்காணிக்கல. உள்ளிருந்து கண்காணித்து கொண்டு இருப்பவன் பக்குவம் ஆன உடனேயே வந்து விடுகிறான். நீங்க அதை எப்படி பார்க்கலாம்னா, தாமதம் இல்லாமல் வந்து விடுவான் என்று பொருள். அவனுடைய வருகை ஒருபோதும் தாமதமாக ஆகாது. ஏன்னா அருள் செய்வதற்காகவே காத்திருக்கிறான். எப்படா இவன் பக்குவம் ஆவான், எப்படா பக்குவம் ஆவான்னு அவன் ஒவ்வொரு வினாடியும் நம்மை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறான். நீங்க இந்த நிமிடம் பக்குவம் ஆகிவிட்டால் இந்த நிமிடம் குருவாந்து நிற்பான். இப்பதான் ஆயிருக்கிறீங்கள, இரு, நான் உனக்காக எத்தனை வருஷமா காத்திருந்தேன், நீ கொஞ்ச நேரம் காத்திரு அப்படின்னு பெருமான் நம்மளை காக்க வைப்பாரா என்ன? ஒருபோதும் செய்வதில்லைங்க. அதெல்லாம் தான் பெரும் கருணை. அதை நீங்க அவங்க நம்ம அறிவில் நினைத்து பார்க்கணும். நான் அவனுக்காக நமக்காக காத்திருப்பது பிறவிதோறும் காத்திருக்கிறான். ஆனா நம்ம பக்குவம் என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா ஒரு நொடி தாமதம் இல்லாமல் வந்து விடுகிறான். அப்படி வருவது எங்கிருந்து வருகிறான்? இங்கேயே இருப்பதனால வருவதில் தாமதமே ஏற்படுவது. இப்போ கைலாயத்திற்கு தான் கிளம்பி இருக்கிறார், வந்து கொண்டு இருக்கிறார். ஆன்மிவே என்ன வந்துருச்சு, மெயில் வந்துருச்சியா, வந்துட்டு இருக்கிறாராமா அப்படின்னு ஏதாவது தகவல் கொடுத்து வருவாரா என்ன? இல்லை அப்படிங்கிறது நினைவுக்குள்ளணும். சரி, இப்ப எடுத்துக்காட்டு வெண்பா 3 வெண்பா படிக்க போறோம். முதல் வெண்பா பாருங்க, பக்கம் 127. மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலர்க்கு அஞ்ஞான அச்சகலர்க்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின் உணர்த்தும் அன்றி விரளையாகலர்க்கு முன் உணர்த்தும் தான் குருவாய் முன். 3 வகைப்பட்ட உயிருக்கும் அவன் தான் உணர்த்தியாகும். விஞ்ஞானகலருக்கும் அவன் தான் உணர்த்தணும், பிரளயாகலருக்கும் அவன் தான் உணர்த்தணும், சகலருக்கும் அவன் தான் உணர்த்தணும். உயிரை பொறுத்த வரைக்கும் நம்ம திருவருட்பயன் படிக்கும் போது சரி, இன்னும் சில நூலை படிக்கும் போது உயிரை 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு மலம் உடைய உயிர்கள், இருமலம் உடைய உயிர்கள், மும்மலம் உடைய உயிர்கள் என்று பிரிக்கலாம்.
நாம மும்மலம் உடையவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மிடத்துல ஆணவமும் வேலை செய்யும், கண்மமும் வேலை செய்யும், மாயையும் வேலை செய்யும். 3 வகையான மயக்கமும் நமக்கு உண்டு. நம்மை விட ஒரு படி மேலே இருக்கிறவனுக்கு நம்ம ஒரு மலை வேலை செய்யாது. எது அப்படின்னு கேட்டால், இந்த உடலாக இருக்கக்கூடிய மாயையினால் அவங்களுக்கு மயக்கம் இல்லை. அவங்களுக்கு என்ன உண்டு? அறியாமையின் என்கிற விளைவு உண்டு, கண்மத்தால் வருகிற இன்ப துன்ப நுகர்ச்சி உண்டு. அவங்களுக்கு உடலால் ஏற்படுகிற மயக்கம் கிடையாது. எனவே பிரளயாகலர் என்று சொல்லக்கூடிய இருமலம் உடையவர்கள். சரி, அவங்களோட ஒரு மேலே இருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்டால், ஆணவ மலம் மட்டும்தான் வேலை செய்யும். அவங்களுக்கு கண்ம மலமோ மாயா மலமோ இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. வேலை செய்யன்னு அர்த்தம், அதனுடைய சேட்டை அவங்கள்ட்ட செல்லாதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனவே விஞ்ஞான கலர் என்பவர்கள் ஒரே பிறப்பில் முத்தி பெற்று போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பிறப்பு வாசனையாக வந்து போனால் போதும், முத்திக்கு போயிடுவாங்க. 2வது இருக்கக்கூடிய பிரளயாகலர் என்பவர்கள் ஒரு ஊழி காலம் வரைக்கும் அவங்களுக்கான காலம் இல்லை. இந்த ஊழி தோன்றிய தொடங்கி அது முடிவு வருவதற்குள்ள பக்குவப்பட்டு போயிடுவாங்க. ஒருவேளை ஊழி முடிவின் வரைக்குமே பக்குவம் ஆகாமல் இருந்தால் ஊழியின் முடிவில் பக்குவத்தை பெற்று முத்தி பெற்று கலந்துருவாங்க. அவங்க திருப்பி வர மாட்டாங்க. எனவே விஞ்ஞான கலருக்கு ஒரே பிறப்பில் முக்தி, பிரளயாகலருக்கு ஒரு யுகத்துக்குள்ள முக்தி. அந்த யுகம் முடிவதற்குள்ள முக்தி பெற்று போயிடுவாங்க. அப்படி ஒரு கால் போகலன்னா அந்த யுகம் முடிவில், ஊழியின் முடிவில் அவங்க முக்தி பெற்றுக்கு சென்று விடுவார்கள். 3வதா இருக்கிறார் யாரு? நம்போன்று இருக்கக்கூடிய சகலர் என்று சொல்லக்கூடிய நமக்கு ஒரு ஊழி இல்லை, பல ஊழிகளை நாமும் பார்த்துட்டோம். அவரும் பார்த்துட்டாரு, நாமும் பார்த்துட்டோம். 2 பேரும் ஒரு வகையில் ஒன்று தான். அவரும் ஊழி பல கண்டவர், நாமளும் ஊழி பல கண்டவர் இல்லைங்களா? நமக்கு இன்னும் பக்குவமான பாட்டை காணும். அப்போ சகலருக்கு ஒரு பிறப்பு இல்லை ஒரு ஊழி அதெல்லாம் சொல்ல முடியாது. எத்தனை ஊழி என்று தெரியாதுங்க. என்னைக்கு பக்குவம் மாறுமோ அன்னைக்கு தான். சரி, அப்போ விஞ்ஞான கலருக்கு அறிவுக்கு அறிவாக உணர்த்திடுவோம். அவங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுமானால் ஏற்பட்ட வினாடியே ஐயம் நீக்கப்படும். பிரளயாகலருக்கு முன்னின்று உணர்த்துவோம். முன்னின்று உணர்த்தும் போது மான் மழுவோடு தன்னுடைய திருமேனியின் வடிவத்தை காட்டி கண்டம் கருத்த பெருமானாக, சடை உடையவனாக, பிறை உடையவனாக முன்னே தோன்றி உணர்த்துவோம். போன்றவருக்கு இந்த 2ம் கிடையாது. நம்மில் ஒருவரை பிடித்து தான் ஆட்கொள்ளும். ஏன்? நமக்கு நம்மளை போல ஒரு ஆள் இருந்தால் தான் போய் பிடிப்போம். முதல்ல அவர் நம்மளை விட வேற மாதிரி இருந்தால் தான் பிடிக்க மாட்டோம். ஏன்? ஒரு வேலை நீங்கள் நம்ம நூலில் படிக்கிறது போல நெற்றிக்கண் உடையவராக வந்து உட்கார்ந்தாருன்னா, இருந்தாலும் வித்தியாசமாக இருக்கிறாரே, இவர் பக்கம் போகலாமா வேண்டாமான்னு பயமாயிடும். அவருக்கு 4 கையோட உட்கார்ந்தாருன்னு வச்சுங்களேன், நமக்கு 2 கை தான் இருக்குது, 4 கையோட வந்துருக்குற இந்த ஆளுக்கு போய் நம்ம போகலாமா விட்ட என்று உயிருக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் ஏற்படுமே அன்றி அணுகி செல்லாது. அதனாலதான் பெருமான் என்ன பண்ணாரு? நம்மை போன்ற ஆட்களை பிடிப்பதற்கு முதல்ல நம்மள ஒரு ஆளை பிடிக்கிறது. முதல்ல மானை காட்டி மானை பிடித்தல் போல, இதான் உபாயம். நமக்கு இருக்கிற உபாயம் என்னன்னா மானை காட்டி மானை பிடித்தல். இது நமக்கு யாருக்குன்னா சகலர் என்கிற மும்மல சம்மதம் உடையவர்களுக்கு உணர்த்துவது இறைவன் தான். எப்படி உணர்த்துவாரு? குருவாத்தான் உணர்த்துவாரு. அதுல ஒருவருக்கு உள் நின்று உணர்த்துகிறார், இன்னொரு வகைப்பட்ட உயிர்களுக்கு முன்னின்று உணர்த்துகிறார், நமக்கு படற்கையில் உணர்த்துகிறார். உள் நின்று 1ஆம் இடம், முன் நின்று 2ஆம் இடம், படற்கை 3ஆம் இடம். நமக்கெல்லாம் எப்படி உணர்த்துகிறாரு? 3ஆம் இடத்தில் உணர்த்துகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு ஏன் அப்படி உணர்த்து? ஏன் சாமியை நம்மகிட்ட தன் வடிவத்தை காட்டி வந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் உயிர் அறிவு ஏற்காது என்பதால தான். ஏன்? இந்த சட்ட வரையறையை அவன் தானே செய்திருக்கிறான். யாரோ செய்த வரையறை இல்லையே, அவன்தான் சிவாகமங்களில் உயிரின் பக்குவத்துக்கு தக்கவாறு வருவார் என்ற வரையறையை அவன் செய்து கொடுத்தது தானே.
அதே நமக்கு தமிழில் சொன்னவர் மெய்கண்டார். அவ்வளோ நீங்கள் பார்க்கணும். அது சொன்னது பெருமான் தான். பெருமான் சொன்னதை நமக்கு புரிவதாக தமிழில் கொடுத்தவர் மெய்கண்ட தேவநாயனார். எனவே உயிரின் பக்குவத்துக்கேற்ப குரு வருவார். வருபவன் சிவம்தானே அன்றி யாரோ ஒருவர் அல்ல. இப்போ இந்த உரைப்பகுதியை பாருங்க. பாட்டை படிச்சுட்டோம். உரைப்பகுதி பாருங்க. விஞ்ஞான கலர்க்கு ஆணவ மதம் ஒன்றே உடைய விஞ்ஞான கலர்க்கு மெய்ஞானம் தானே விளையும் உண்மையான தத்துவ ஞானம் உள் நின்று உணர்த்தும் முறையில் முதல்வன் உள்நின்று உணர்த்தும் முறையில் தானே முதல்வன் தன்மையில் விளைவிப்பான். அது பேர் தன்மையின் பேர். தன்மை முன்னிலை படற்கை. இலக்கண வகையில் சொல்லணும் தன்மை முன்னிலை படற்கை. எனவே இங்கே தன்மையில் அப்போ உள்நின்று உணர்த்துவது முதல்வன் தான். சரி, அன்றி அது மட்டுமல்ல, அவ்வாறு அல்லாமல் பிரளயாகலருக்கு பாட்டில் பிரளயாகலர் மூணாவதாக இருக்குது. உரை சொல்லும்போது ரெண்டாவதாக கொண்டு வந்துட்டாங்க. உரைக்கும் செய்யுளுக்குள்ள வேறுபாடு. செய்யுள் படிக்கும்போது நமக்கு ரெண்டாவதாக இருப்பது சகல வர்க்கத்தை சார்ந்தவர் கொடுத்துருக்கிறார் மெய்கண்டார். ஆனால் உரையாசிரியர் ரெண்டாவதாக விஞ்ஞானகலருக்கு அப்புறம் பிரளயாகலர் சொல்றார். பிரளயாகலருக்கு ஆணவம் மாயை ஆகிய இருமலம் உடைய பிரளயாகலருக்கு தான் குருவாய் உணர்த்தும். அவங்களுக்கு ரெண்டு வகையான நிலை. சரி, இறைவன் எப்படி வருவார்? நாற்றோலும் முக்கண்ணும் கரைமிடற்றும் உடைய இயற்கை வடிவில் குருவாக தோன்றி முன்னிலையில் சென்று ஞானத்தை உணர்த்தும். தன்மையில் உணர்த்தும்னார். இப்போ முன்னிலையில் உணர்த்தும். அடுத்து மூன்றாவதாக இருக்கு நம்மளை போன்ற ஆட்கள் அஞ்ஞான அச்சகலருக்கு ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றுடைய சகலருக்கு அக்குருவாய் அவர் வடிவம் போலும் மானுட வடிவில் வந்து மானுட சட்டை தாங்கி தான் நமக்கு உணர்த்தும். மறந்துடாதீங்க. மானுட வடிவில் வந்து குருவாகி வந்து மெய்ஞானம் பின் உணர்த்தும். இது பேர் முன் உணர்த்தும் இல்லை, பின் உணர்த்தும். ஏன்? அந்த குருநாதன் என்பவரை முன்னாடி காட்டி அவர் பின்னாடி நின்றுக்குவாராம். நாம அந்த வடிவத்தை பார்ப்போம், வடிவத்துக்கு பின்னாடி இருக்கிறது பார்க்க மாட்டோம். எனவே பின் நிற்பது அவன் தான். அதனாலதான் படற்கையில் உணர்த்துதல் சொல்ல பாருங்க. பின் நின்று உணர்த்தும். எனவே மெய்ஞானம் பின் உணர்த்தும் உண்மை ஞானத்தை அவ்வடிவின் பின்னாக மறைந்து நின்று படற்கையில் உணர்த்துவான். முன் இவ்வேறுபாட்டை அறிவாயாக. இங்கே முன் என்பதற்கு அறிவாயாக. எதை அறிவது? உள் நின்று உணர்த்துதல், முன்னின்று உணர்த்துதல், படற்கையில் உணர்த்துதல் என்று உணர்த்துவது மூன்று வகைப்படும் என்பதை உணர்வாயாக. நீங்க சொக்கநாத விருந்தா படிச்சீங்கன்னா ஒரு பாட்டு உண்டு. ஆரிடத்து வந்தும் ஓரிடத்து உற்பவித்தும். யாரோ ஒரு ஆறு வழியா வாயா, இல்லைன்னா எங்கேயாவது எனக்கு முன்னாடி தோன்றி நில்லு, இல்லைன்னா எனக்குள்ளையாவது வந்து சொல்லு, எதையாவது ஒன்றை பண்ணு. சொக்கநாதா ஒண்ணுமே பண்ணாம இருந்தா நான் என்ன ஆகுது சொக்கநாதா? அவ எவ்வளவு அன்பா கேட்கிறப்ப ஆரிடத்து வந்தும் ஓரிடத்து உற்பவித்தும் நன்றாய் உணர்த்திடுவாய் சொக்கநாதா. ஏன்? நீ தாய் அல்லவா சொக்கநாதா, நீ எனக்கு தாய். எனவே நீ தான் வந்து எனக்கு உணர்த்தணும். நீ உணர்த்தாம யாரையா உணர்த்துவா? எப்படி வருத்துப்பா? மூணு வகையில ஏதோ ஒரு வகையில வாயா. ஒரு இடத்துல தோன்றி உணர்த்தினாலும் சரி, உள் நின்று உணர்த்தினாலும் சரி, இல்லை யாரோ ஒரு ஆளை பிடிச்சி வந்து உணர்த்தினாலும் சரி, உணர்த்தினா போதும் என்று வேண்டி நிற்பதை சொக்கநாத வெண்பாவில் நீங்க இதே கருத்தை அங்க பார்க்க முடியும். அந்த பாட்டில் சொல்லியிருப்பார். ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருப்பாருங்க. பாருங்க. சரி, இப்போ இவ்வாறு மூன்று வகையா உணர்த்துவது. அப்ப முன் என்பதற்கு அறிவாயாக, கான் கான் அப்படின்னா அறிவாயாக. அவங்க முன் என்பதும் இந்த வேறுபாட்டை அறிவாயாக அப்படின்னார். கீழே பாருங்க, ஒரு சின்ன குறிப்பு தரார். இறைவன் உருவடிவாக வந்து உணர்த்தும் போது விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கு அறிவாம் தன்மையில் நின்றவாறே உணர்த்துவான். அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்க. தோன்றிய மாத்திரத்தில் உணர்த்திடுவான். அவங்க ஒரு ஐயம் தோன்றும்னா தோன்ற தோன்றவே அது நீக்கப்பட்டுடும். இதுதான் அவங்களுக்கான நிலை. பிரளயாகலருக்கு தன்மையில் நின்று உணர்த்துவார். 4 தோள் 3 கண் நீலகண்டம் உடையவராய் முத்தொழில் செய்கின்ற இயற்கை வடிவமே குரு வடிவமாக காட்டி முன் நின்று உணர்த்தும்.
நம்மளை போல சகலருக்கு அச்சகலர் வடிவர் போலும் வடிவுடைய குருவின் வடிவத்தில் மறைந்து நின்று உணர்த்துவான். விஞ்ஞானம் அப்படி விஞ்ஞான கலருக்கு 3 மலம் 1 மலம் உடையவர், பிரளயாகலர் 2 மலம் உடையவர்கள், அப்புறம் சகலர் 3 மலம் உடையவர் ஒரு குறிப்பு கொடுத்துட்டார். சரி, 2வது வெண்பா பாருங்க. இப்போ முதல் பாட்டில் உணர்த்துதல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்த்துவது சிவம்தான். ஆனால் உணர்த்துவது 3 வகையில் உணர்த்துகிறார். தன்மையில், முன்னிலையில், படற்கையில். சரி, படற்கையில் உணர்த்துவதும் கூட ஒரே மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வகை இருக்குது. ஒவ்வொரு ஃபார்முலா வச்சிருக்கிறார். ஒரே மாதிரி உணர்த்த மாட்டான் என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஏன்னா நாயன்மார்கள் அப்படி ஒரே ஃபார்முலாவில் ஆட்கொள்ள பெறுமா. ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டார். எல்லாரையும் ஒரே மாதிரி ஆட்கொண்டுதான் வேற மாதிரி இருந்திருக்குமா இல்லையா? இல்லையே. நீ சிந்திச்சு பாருங்க, யாரெல்லாம் என்னென்ன மாதிரி பணி செய்தாங்க. நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நம்முடைய இயற்பகையார் வணிகர் குலத்துக்குரியவர், அமர்நீதி நாயனார் வணிகர் குலத்துக்குரியவர், காரைக்கால் அம்மையார் வணிகர் குலத்துக்குரியவர். 3 பேருமே வணிகர் தான். 3 பேருக்கு ஒரே மாதிரியான உணர்த்தினார். இயற்பகையாருடைய உணர்த்துதல் எப்படி? அவர் என்ன கேட்டாலும் கொடுக்குற இடத்துல இருந்தார். ஓஹோ, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பியா, பார்க்குறேன்யா, வரேன் இது அப்படின்னு வந்தார். வந்து என்ன, காதல் உன் மனைவியை வேண்டியாம் வந்தான்னு கொடுத்தேன்னு மகிழ்ந்துட்டார். அங்கே பார்க்கும்போது அதே அமர்நீதியாற்ற வரும்போது ஒரு கோவணத்தை கொடுத்து மறைக்க வச்சு திருப்பி நான் தந்த கோவணத்தையே தந்து நில் என்றான் கோவண கல்வன்னர். வந்து என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் வச்சு பார்த்தது சமமாகலை. பிறகு நானும் தன் தையரும் தன் குழந்தையோடு சேர்ந்து வளமா வந்து ஏன் நின்று ஒத்திருந்தது, கையெழுத்து கூட்டிட்டு போயிட்டார். இங்கே அவன் 3 பேர்த்தையும் கூட்டிட்டு போயிட்டார். அதே காரைக்கால் அம்மையார் போகும்போது இளமையிலிருந்து இளமையை துறக்க செய்து அது தாய் என்கிற தன்மையை கொடுத்து அதுக்குள்ள எத்தனை இடர்பாடு, எத்தனை வருத்தங்கள், எத்தனை காயங்கள். அவர் வருவான், கணவன் வருவான் என்று காத்திருக்க வைத்து, காத்திருந்த போது வந்த செய்தியோ அதை விட பெரும் செய்தி துன்பமாக இருந்து, இனி இவனுக்காகத்தானே இந்த சதையை தாங்கி கொண்டு இருந்தேன், இனி எனக்கு இது வேண்டாம் என்று துறந்து ஒரு பேய் வடிவத்தை வேண்டி பெற்று அம்மா பெற்ற பேர் 3 பேரும் ஒரே குலமா இருந்தாலும் ஆட்கொண்ட முறைமை ஒரே போல இல்லை. இப்படி நீங்க யாரை எடுத்துக்கொண்டால் ஒருவரை போல இன்னொரு ஆட்கொள்ளிங்க பெருமா. 63 ஃபார்முலா வச்சிருக்கிறது. அது மாதிரி அப்ப நமக்கு எண்ணிறந்த உயிர்கள், எண்ணிறந்த ஃபார்முலா இருக்கு, ஒரே மாதிரியா வச்சிருக்கு. நாமெல்லாம் 50 பேர் உட்கார்ந்துருக்கோம்னா 50 பேர் எப்படிங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னு கேட்டா 50 வகையா வந்துருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாரும் ஒரே மாதிரியா வந்தோம்? நிச்சயமா இல்லை. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஜோசியர் சொன்னான்னு பயந்துட்டு கோயிலுக்கு வந்தோம் இல்லைங்களா? இன்னொருத்தர் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அங்கே போனால் பொங்கல் தருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால வந்தேன். இப்படி ஆளாளுக்கு ஏதோ ஒரு காரணம் பற்றி தான் வந்தமே ஒழிய 50 பேரும் ஒரே காரணம் பற்றி வரல என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில் உயிரினுடைய அறிவுக்கு ஏற்றாற் போல சிவம் குருவாக வந்து உணர்த்தும். அப்ப உள்நின்று உணர்த்துதல், முன்னின்று உணர்த்துதல், படற்கையில் உணர்த்துதலும் பல வகைப்படும். அது ஒரே ஹெட்டு வைக்கும்போது படற்கைன்னு வச்சுட்டாரு. ஆனா அதுக்குள்ள பூந்து போனீங்கன்னா நிறைய டிவிஷன் இருக்குது. அது எண்ணிறந்த டிவிஷன். நம்மளை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அவர் பண்ணவே இல்லைங்க. சில பேருக்கு கல்வியை கொடுத்து வாங்க கூட்டிட்டு வந்தார், சில பேர் கல்வியை கெடுத்து கூட்டிட்டு வந்தார், சில பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தார், சில பேர் காசை எடுத்து கூட்டிட்டு வந்தார். இவனை 0 ஆக்கினா தான் நம்மகிட்ட வருவானா 0 ஆக்கி கூட்டிட்டு வந்தார். சில பேர் 100 கொடுத்தா தான் வருவான்னு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறார். யாரை எப்படி கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கும் தெரியும். நமக்கு எப்படி கூட்டு வந்து நமக்கு தெரியும். எனவே இறைவன் ஒரே சட்டத்தில் எல்லாரையும் ஆட்படுத்தவில்லை, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையாக ஆட்படுத்தி இருக்கிறான் என்பது இந்த பாட்டு சொல்லுகிற செய்தி. சரி, 2வது பாட்டு பாருங்க, பக்கம் 128. அறிவிக்க அன்றி அறியா உலங்கள் செரியுமாம் முன்பின் குறைகள் நெறியின் குறை உடைய சொற்கொள்ளார்
கொள்பவத்தின் வீடு என் குறைவில் சகன் சூழ் கொள்பவர்க்கு. உயிர்கள் என்று சொல்லும் போது எல்லாம் உயிர் தான். ஆனா உயிரை பிரிக்கும் போது சகலர், விஞ்ஞானகலர், பிரளயாகலர்னு மூணா பிரிச்சுக்கிட்டோம். இப்படி மூன்று வகையில் உணர்த்துகிறானே ஏயா இப்படி அப்படின்னா அது சொல்ல வர உயிர்கள் தானே அறிகின்ற பக்குவம் உயிருக்கு இல்லை. அப்ப உயிருக்கு என்ன பக்குவம்? அறிவிக்க அந்தி அறியா உலங்கள். பாருங்க, உளம் உயிர்கள் நெறியின் தமக்குரிய படிமுறையில், நெறி என்பதற்கு படிமுறைன்னு பேர் கொடுத்திருக்கிறார். தமக்குரிய படிமுறையில் அறிவிக்க அன்றி அறியா, அறிவித்தால் அறியுமே அல்லாமல் ஒன்று போல் அறியும் இயல்புடையன அல்ல. அறிவிக்க அன்றி அறியாது. சரி, அப்படியே அறிதலும் ஒரே போலவா உணருங்கிறீங்க? இல்லை. இப்ப நாம படிச்சோம் 50 பேருக்கு 50 விதமா உணர்ந்துருப்பீங்க சிவஞான போதத்தை. அவரு சொன்னாரு, ஆமா அவரு தான் சொன்னாரு, அவர் இப்படித்தானே சொன்னாரு, அப்படி சொல்ல அப்படித்தான் சொன்னாரு, இல்ல இல்ல இப்படித்தான் சொன்னாரு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். சொல்லும் போது ஒன்னாத்தான் சொல்லப்பட்டது. ஆனா அவரவர் படிமுறைக்கேற்பத்தான் நீங்க உள்வாங்கி வைத்திருப்பீர்கள். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க இன்னொருத்தர் சொல்லும் போது ஒட்டு கேட்டா தெரிஞ்சு என்னென்ன அவர் இப்படி ஐயா அப்படி சொல்லி இது இப்படித்தானே சொன்னாரு, அப்படியா சொல்றீங்க? எனக்கு என்னமோ அப்படித்தானே பட்டுச்சு. உங்களுக்கு பட்டுச்சுன்னா என்ன பண்றது? புத்தகத்துல இருக்கிறதான பார்க்கணும். எனவே உயிர் பக்குவத்து கேட்பத்தான் வாங்கி கொள்ளும், படிமுறையில தான் வாங்கி கொள்ளும். ஒரே மாதிரி வாங்கிக்காது, ஒரே நேரத்தில் வாங்கிக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான். இதுதான் நம்முடைய அறிவினுடைய தன்மை என்பதை அறுதியிட்டு சொல்லுகிறார் மெய்கண்ட தேவநாயனார். அதுதான். எனவே அறிவித்தால் அறியுமே அல்லாமல் ஒன்று போல் அறியும் இயல்புடையன அல்ல. எது? உயிர்கள். சரி, ஆதலால் எனவே குறைவியில் சகன், அறிவில் குறைபாடு இல்லாத சக கடவுளுடைய சூழ் கொள்பவர்க்கு, அதாவது உபதேச மொழியை இன்றியமையாமல் விரும்பி நிற்கும் பிரளயாகலர்க்கு, உபதேச மொழியை கேட்கக்கூடிய இன்றியமையாத சகலர், ஏன் முன்னின்று உணர்த்துவது அவங்களுக்கு தானே. எனவே சகலருக்கு விரும்பி நிற்கும் பிரளயாகலர்க்கு குறைகள் அறிவித்தால் அறியும் இயல்புடைய சொல்றார். அறிவித்தால் அறியும் இன்றியமையாத உபதேச மொழிகள் முன்பின் செரியுமா, முறையே முன்னிலையிலும் பின்னிலையிலும் நிகழும். குறையுடைய சொற்கொள்ளார் யாரு? இன்றி அமையாமை உடைய குருவின் உபதேசத்தை வேண்டாத விஞ்ஞானகலர்க்கு கொள்பவத்தின் முதல்வன் அறிவுக்கறிவான் என்று உண்மை அளவில் உணர்த்துகிற நிலையில வீடு என் வீடு வேறு உண்டாகும் என்று அறிவாயாக. இந்த பாட்டுல முன்பின் அப்படிங்கிறது முன்னும் பின்னும். முன் இருப்பது பிரளயாகலருக்கு, பின் இருப்பது நம்மளை போல சகலருக்கு. யாருக்கு வேண்டியதான்? முன்னும் வேண்டியதில்லை, பின்னும் வேண்டியதில்லை. எதனால? அறிவுக்குள்ளே உணர்த்திடுவான். அது விஞ்ஞானகலருக்கு. எனவே இந்த ஒரு பாட்டுல உணர்த்துகிற முறை சொல்லப்பட்டது. முன்னா, பின்னா, உள்ளா, அப்படி 3 வகை அப்படின்னு சொல்லிட்டார். குறை என்ற சொல்லுக்கு இன்றியமையாமை என்று பொருள். இங்க சொல்லும்போது பாருங்க, குறை என்பதற்கு இன்றியமையாமை. வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு என்ற திருக்குறளில் வரும் குறை என்பதற்கு பரிமேல் இன்றியமையாமை பொருள் என்று எழுதி வைத்துள்ளார். இது குறிப்பு சொல்வது இன்றியமையா என்று பொறுத்தார். பயக்குறையில்லை தாம் வாழும் நாளே என்று புறநானூற்று தொடரையும் சான்று காட்டியுள்ளார். அடுத்து முன்பின், முன்னிலையிலும் பின்னிலையிலும். சொல் அப்படின்னா சூழ் அப்படின்னா உபதேச மொழி என்று பொருள். பாட்டுல சூழ் கொள்பவர்கள் இருக்குது. சூழ் என்பதற்கு உபதேசம் என்று பொருள். அப்படின்னா சகன், சக கடவுள், இங்கு மானுட வடிவில் உள்ள குருநாதரை குறிக்கும். கொள்பவம் முதல்வன் கொள்கின்ற
உண்மை நிலை என்பது பொருள். இங்கு ஆன்மாவின் அறிவுக்கறிவாக நின்ற உண்மை இயல்பு என்று கொடுத்துட்டார். அப்ப இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டா கடைசி பத்தில நிறைவா கொடுக்க பாருங்க. உயிர்கள் தமக்குரிய பக்குவ முறையில் இறைவன் அறிவிக்க அறியும் தன்மை உடையன. இது நம்ம பல காலம் படிச்சுட்டே வந்ததுதான். சரி, அவ்வாறு இல்லாமல் எல்லா உயிருக்கும் ஒரே விதமாக அறிவித்தால் அறியும் தன்மையுடையவை அல்ல. நீங்க ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் முத்தி கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்? பக்குவம் இல்லை, கொடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆகையால் அறிவித்தால் அறியக்கூடிய குறைபாடு இல்லாத தாமே அறிகின்ற தன்மையுடைய விஞ்ஞானங்களுக்கு இறைவன் உண்மை வடிவான அறிவை அறிவு வடிவத்தால் உணர்த்துவான். குருவின் உபதேசத்தை உள்ளவாறு உணர முடியாத பிரளயாக்களுக்கு முன்னிலையிலும் சகலருக்கு மானுட வடிவிலும் படற்கையிலும் உணர்த்துவான். இதான் இந்த பாட்டு சொல்லப்பட்ட செய்திங்க. இனி மூணாவது பாட்டு மேற்கோள் சொல்றார். ஏங்க, இதுவரைக்கும் எங்கிட்ட உள்ள இருக்கிற அந்த முதல்வன் வரவே இல்லை. இப்ப வந்து நிற்கிறாரு. கேட்டா எங்க உள்ள இதுகாரு இருந்ததான் முன்னாடி வந்திருக்காங்கிறீங்களே, நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு கேள்வி எழுகிறது. அதுக்கு மெய்கண்டார் என்ன விடை தந்திருக்கிறார் என்பது மூன்றாவது என்பதை பாருங்க. இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழைபால் நல்லாய் உளவாமல் நீர் நிழல் போல் இல்லா அருவாகி நின்றானை யார் அறிவார் தானே உருவாகி தோன்றானேல் உற்று. இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது குழந்தை பருவம் வளர்ந்து பருவத்துக்கு வந்து திருமண பந்தத்துல வந்து அந்த நிலை வந்த வரைக்கும் அந்த பெண்ணுடைய மார்புல பால் வெளிப்படுவது இல்லை. அந்த குழந்தை அந்த பெண் கருவுற்று மகவு வாய்க்க பெற்று அந்த குழந்தையை கையில் ஏந்துகிற தருணத்தில் பால் வெளிப்படுது. இப்ப மெய்கண்டார் தான் கேட்கிறார், நேற்று வரை அந்த பெண்ணுடைய தனத்தில் பால் வெளிப்படாத தன்மை இப்போது கண்ணீரும் வருகிறது, பாலும் வருகிறது. எப்படி, எங்கிருந்து வருகிறது? இது கேள்வி கேட்கிறார். இல்லாதது என்றும் இல்லாதது தான், உள்ளது தான் சிறக்கும். அப்ப இந்த குழந்தைய பார்த்த மாத்திரத்துல ஏன் வந்துச்சு அந்த இது என் குழந்தை, இது என் குழந்தை, ஐயோ பசிக்குமே அந்த குழந்தைக்கு அப்படின்னு அந்த தாய் நினைத்த மாத்திரத்துல நெஞ்சில் ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. நெஞ்சத்தின் நடுக்கம் அச்சத்தை கொடுக்கிறது. அந்த அச்சம் அந்த இரத்தத்தை பாலாக மாற்றி கொடுக்கிறது. இதுகாரும் இல்லாதது இப்ப வந்துச்சு. அது மாதிரிதான் உனக்கு பக்குவம் வாய்க்காததுனால இதுகாரும் மறைந்து நின்றிருந்த சிவம் நீ பக்குவம் வாய்த்து விட்டதுனால முன்னே வந்து நிற்கிறது. எனவே இல்லாதது வரல. ஏன்? இல்லாதது என்பதற்கு அருவாய் நின்றது என்று பொருள், உள்ளது என்கிற பொழுது உருவாய் வந்தது என்று பொருள். அது மாதிரிதான் இப்ப இந்த பாட்டுல உணர்த்துகிறார் மெய்கண்டார் என்பதை இந்த வெண்பா உணர்த்துகிறது. உரை பாருங்க. நல்லாய் தவத்தால் நன்மை உடைய மாணவனே என்ற மாணாக்கனை, நன்மை உடைய மாணாக்கனே. ஏந்திழையால், ஏந்திழை அப்படின்பது நல்ல அணிகலன்களை அணிந்த பெண், பாவாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல் ஏந்திழையாய் அணிகலன்களை அணிந்த பெண்ணிடத்தில் முளைப்பாலும் கண்ணீரும் குழந்தையிடத்து கொண்ட அன்பு காரணமாக தோன்றுகின்ற கொங்கையின் பாலும் கண்ணீரும் ஆகிய இரண்டும் இல்லா உளவா, அவள் குழந்தையை காண்பதற்கு முன் இல்லாததாய் கண்டபின் வெளிப்பற்று தோன்றுகிறது. நேற்று வரை அதுவல்ல, இப்ப எப்படி வந்துச்சு? அதான் கேட்கிறார். அது போலவே அடுத்து ஒரு உதாரணம் சொல்றார். நீர் நிழல் போல், நீர் நிழல் போல், நீருக்கு நிழல் உண்டு. சயின்ஸ் கண்டுபிடிக்கலைங்க, அது முன்னாடி நம்ம நூல் சொல்லிடுச்சு. நீராகி நின்ற நிழலே போற்றி. அப்புறம் சொல்லியிருக்கிறார், நீருக்கு நிழல் உண்டா? உண்டு.
இன்னொரு குறிப்பு என்னன்னா, நீர் என்பது சிறு சிறு மூலக்கூறுகள் சேர்ந்த ஒரு பகுதி. அது கண்ணுக்கு புலனாக சிறு சிறு துகள். அதனால மீன்கள் நீந்தும் போது அது இடம் கொடுக்குது, விலகி இடம் கொடுக்குது. நீங்கள் அது சிறு சிறு துகளாக இல்லாமல் ஒன்றாவே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மீன் போய் முட்டி மோதி அந்த பக்கம் போகவே முடியாது. அப்போ அது நீர் என்பது சிறு சிறு புள்ளிகளாக இருக்கிறது. இப்போ ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி இருக்கிறது. இடைவெளி இருப்பதனால் அதுக்கு நிழல் இருக்கிறது. இன்னும் விஞ்ஞானம் கண்டுபிடிச்ச பாடு இல்லை. நம்ம நூல் சொல்லுகிறது நீருக்கு நிழல் உண்டு. அப்புறம் சொல்லியிருக்கிறாரு சித்தாந்தம் சொல்லு நீர் நிழல் போல். பாருங்க, நீரின் நிழலை சொல்ல, நீரின் நிழல் புலப்பட்டு தோன்றாதது போல. நீர் நிழல் என்பது புலப்பட்டு தோன்றாததுக்கு சொல்லுகிறார். அதுபோல இல்லா அருவாகி நின்றானை, உயிர்களுக்கு பக்குவம் இல்லாத போது உயிருக்கு உயிராய் தோன்றாமல் நின்றும், இதுகார மறைந்து நின்ற தன்மை. இப்ப பக்குவம் வந்த காலத்துல வந்துட்டான். பக்குவம் வந்த போது குருவாய் வெளிப்பட்டு தோன்றுவான். அவ்வாறு தோன்றாமல் உயிர்களிடத்தில் அருவாகின்ற இறைவன் தானே உருவாகி உற்று தோன்றானேல், அவன் மட்டும் தானா குருவாக வடிவம் கொண்டு வாராது போனானா, இந்த உயிர்கள் ஒருபோதும் குருநாதனை உணராது, உலகத்தை உணராது, தன்னை உணராது, தனக்கு ஒரு தலைவன் இருப்பதை இந்த உயிர்கள் உணராது. அதான் சொல்றார், குரு வடிவம் கொண்டு தோன்றாவிட்டால் யார் அறிவார்? ஒருத்தரும் இல்லைன்னு. யார் அறிவார்? அவன் இயல்பை யார் அறியவல்லார்? ஒருவரும் அறிய மாட்டார். இதைத்தான் திருவாசகம் சொல்லுச்சு. நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை ஆர் அறிவார்? ஏன் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல். அந்த பெருமான் மட்டும் வானாம போந்தா என்னை யாருக்குங்க தெரியும்? ஒருத்தருக்குமே தெரியாது. அதுதான் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. அப்ப நீர் நிழல் ஒரு அழகான ஒரு குறிப்பு. அதுபோல தாயிடத்து வெளிப்படுகிற பால், இந்த ரெண்டும் அருவமாய் இருக்கிறதுக்கு நீர்நிழல் சொன்னார். அருவமாயிருந்து உருவம் வெளிப்படுவது என்று பாலை சொல்லி இருக்கிறார் என்பதை இங்கே காணப்படும். எனவே இந்த இரண்டு வகையான உதாரணத்தை கொண்டு மொத்தம் 3 வெண்பா இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், குரு என்பவர் எங்கோ இருந்து வருபவர் அல்ல, உன் உயிருக்குயிராய் இருக்கின்ற அவனே பக்குவம் நோக்கி உன் முன்னே வந்து நிற்பான். அதுக்கு எடுத்துக்காட்டு தாயிடத்து வெளிப்படுகிற பால். இதை நீங்க நினைவு வைத்துக் கொள்ளுங்க. இனி 3ஆம் கூறு, அதாவது தம்முதல் குருவுமாய் வந்தாச்சு. தவத்தினில் உணர்த்த தம்முதல் குருவுமாய் உணர்த்த. என்னையா வந்து உணர்த்துவார்? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. நீ இதுகாரம் வளர்ந்தது மறந்து வளர்ந்தா என்று குருநாதன் வந்து சொன்னான். மறந்து வளர்ந்து இருக்கிறாய் என்று உணர்த்துகிறான். பாருங்க 3ஆம் கூறு. இனி இவ்வான்மாக்கள் ஐ உணர்வுகளால் மயங்கி தம்மை உணரா என்றது. நான் யார் அதாங்க தெரியல. எதனால உனக்கு தெரியல? இந்த 5 சேர்ந்து என்ன அறியாதவாறு மயக்கி வச்சிருக்கு. எது? கண்ணு, காது, மூக்கு, வாய்மை. இந்த 5 சேர்ந்து பாருங்க. ஐம்புலன்களால் மயங்கி தம்மை உணரா என்றது. மேற்கோளுடைய பொருள் என்ன? தாமே அறியும் ஆற்றல் இன்றி பிறரால் உணரும் தன்மையுடைய உயிர்கள் ஐம்பொறிகளால் மயங்கி தம் உண்மை நிலையை உணராது இருந்தோம் நேற்று வரைக்கும். இப்ப என்ன பண்ணிக்கோம்? கொஞ்சம் கொஞ்சமாக உணர்கிறோம். எதனால? தவம் காரணமாக. அடுத்து பாருங்க, ஏது பாருங்க. அவைதான் பளிங்கில் இட்ட வண்ணம் போல காற்றிற்றை காற்றி நிற்றலா. ஏயா நான் நேற்று வரைக்கும் என்ன நான் தெரிஞ்சுக்காம இருந்தேன்? வேற ஒன்றும் இல்லப்பா, சாந்தரின் வண்ணமாதல் ஆன்மா. பாசத்தோடு கூடி நீ பாசமா நின்று விட்டாய். பதியோடு கூடாதனால உனக்கு பதியை பற்றி தெரியாமலே போயிடுச்சு. எனவே சாந்தரின் வண்ணமாதல் அப்படிங்கிற வகையில பளிங்கில் இட்ட வண்ணம் போல காட்டிற்றை காற்றி நிற்றலாம். பளிங்கு தன்னோடு சிறிய பொருள் வண்ணத்தை காட்டுவது போல நம்ம இந்த ஆன்மா தன்னோடு கூடிய பொருள் தன்மை பற்றி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டார்.
இனி இதுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பளிங்குன்னு சொல்லப்பட்டதுனால வெயில் காலத்தில் உச்சி பொழுதுக்கும் போது தன்னிறம் காட்டும், காலை மாலை பன்னிறம் காட்டும். ஏன்? காலையில் வரும்போது நிறைய கதிர்களை ஊடுருவி கொண்டு வருவதனால பல்நிறம் காட்டும். உச்சி பொழுதுக்கு வந்துச்சுன்னா சூரிய கதிர் நேராக பளிங்கின் மீது தான் படும், தன்னிறம் காட்டும். அதுதான் இங்கே குறிப்பு. நீ எடுத்துக்காட்டு வெண்பா மூலம் சொல்ல போற. ஒரே ஒரு வெண்பா தான் பாருங்க. பன்னிறம் காட்டும் படிகம் போல் இந்திரியம் தன் நிறமே காட்டும் தகை நினைந்து, இந்திரியம் தன் நிறமே காட்டும் தகை நினைந்து, பன்னிறத்து பொய் புலனை வேறு உணர்ந்து, பொய் பொய்யா மெய்கண்டான் மெய்ப்பொருட்கு தெய்வமாம் வேறு. எப்ப பொய் பொய் என்று தெரியுதோ அப்ப நீ மெய்க்கு மெய்யாயிடுவாய். பொய் பொய்யா தெரியும். எப்ப சார் தெரியும்? அப்படி கேட்டீங்கன்னா குருநாதன் வாய்க்காம தெரியாது. பொய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் மெய்யாக தோன்றாத போல். பொய்யான வாழ்க்கை உங்களுக்கு பொய்யாவே தெரியாது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை பொய் அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத போல் சிவபோக சாரம். அப்ப இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? எத்தனை தான் கற்றாலும், எத்தனை தான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் இன்புறா சித்தமே. எத்தனை வேணாலும் படிச்சுக்கிட்டே போதும் சொல்லுமா? என்ன சொல்லாது. சாதனை மேல சாதனை பண்ணு, போதும் சாதிச்சது போதுமா? இல்லை இல்லை இல்லை, இன்னும் சாதிக்கும். இப்படித்தான் உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எனவே எத்தனை தான் கற்றாலும், எத்தனை தான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் இன்புறா சித்தம். மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத. நீ மெய்யின் நினைச்சிட்டு இருக்கிற, இது அப்படியே நினைச்சிட்டு இருக்கிற. இல்லை, நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது இந்த உலகம். இந்த உண்மை உனக்கு புரிகிற வரைக்கும் புலப்பட போவதில்லைப்பான்ற. அதை அப்படியே இந்த இடத்துல பொருத்தி பார்த்து கொள்ளுங்க. பன்னிறம் காட்டும் படிகம். படிகம் என்பது காலை மாலையில வெவ்வேறு நிறங்களை காட்டும் சொல்றார். தன்னை சார்ந்த பல நிறங்களின் தன்மையையே தன்னிடத்தில் காட்டி நிற்கும் படிகத்தை போல உயிர் என்ன பண்ணுச்சு? இந்திரியங்களோடு கூடி தானே இந்திரியம் என்று மயங்கி நிற்குது. சொல்ல பாருங்க. இந்திரியம் தன் நிறமே காட்டும். தன்னை சார்ந்த ஐம்பொறிகள் இயல்பையே தன் இயல்பாக காட்டுகின்ற தகை நினைந்து. எனவே அதனுடைய சார்ந்ததின் வண்ணமாகி நிற்கின்ற தன் இயல்பை முன்னை சிந்தித்து உணர்ந்து. ஆக படிகத்தின் எப்படி பன்னிறம் காட்டுகிறதோ அதுபோல ஆன்மாவும் இங்க பார்க்கும்போது இந்திரியங்களோடு கூடி இந்திரியமே தான் என்று மயங்கி நிற்குது. அப்படி இல்லை, இது வேறு தான் வேறு என்பதை உணர வேண்டும். அதை சொல்றார். அவ்வாறு உணராம மயங்கி நிற்குது அப்படின்னாரு. சொல்றார், இயல்பை முன்ன சிந்தித்து உணர்ந்து பன்னிறத்து பொய்ப்புடன் பலவிதமான நிறங்களுடைய படிக நிறத்திற்கு வேறாது போல பல வகை இயல்புகளை உடைய பொய்த்தன்மையான ஐம்பொறிகளை வேறு உணர்ந்து தன்னின் வேறானவை என்று அறிந்து சொல்ற. அவ்வாறு தன்னிலது வேறானவை என்று அறிந்து பொய் பொய்யா அவற்றின் பொது இயல்பு நீக்கி போக வேறு மெய்ப்பொருள்களுக்கு, அதாவது சத்தாக நிற்கும் அசத்தாகிய பொறிகளுக்கு வேறான சிவமாகிய மெய்ப்பொருளுக்கு மெய்கண்டான் தெய்வம் தெய்வம்னா அடிமைன்னு அர்த்தம். தன் உண்மை இயல்பை உணர்ந்தவன் அடிமையாவான். இப்ப இதுக்கு உண்மை பொருள் என்ன? எவன் மெய்யை உணர்கிறானோ அவன் இறைவனுக்கு அடிமையா இருப்பான்.
மெய்யை உணராதவன் என்ன பண்ண மாட்டான்? இறைவனுக்கு அடிமையாக மாட்டான். அதனாலதான் அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன். அந்த வரிக்கு உண்மையான பொருள் இங்க சொல்லப்படுகிறது. இப்போ உயிருக்கு உண்மையான இயல்பு என்னன்னு கேட்டா, நான் யார் என்ற வினாவை தேடினால் நான் இறைவனுடைய அடிமை என்று உணர்வதே உயிரினுடைய உண்மையான தன்மை. அது அவ்வளவு சீக்கிரம் வாய்க்குமான்னு கேட்டா தவத்தின் பயனாகத்தான் வாய்க்கும். தவம் இருந்தால் வாய்ப்பின் உடனே. அதுதான் அடிப்படையாக சொல்லியிருக்கிறார். எனவே இதற்கு ஒரே ஒரு வெண்பா மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அப்போ உயிர்கள் இந்த உடம்பாகிய கருவிகளோடு கூடி தன்னை அறியாது மயங்கி நிற்கிறது அப்படிங்கிற செய்தியை சொல்லி, அந்த மயக்கம் நீங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது குருநாதன் உணர்த்துகிற நிலைதான் அந்த மயக்கம் நீங்கும் என்பதை உணர்த்துகிறார். இனி 4ஆம் கூறு, விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கலல் செலும் அப்படிங்கிற பகுதி தாங்க. அப்படியே பாருங்க, உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் 133 மேலே சொல்லப்பட்டது இங்க இருக்கக்கூடிய விரிவு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் படித்து பார்த்து கொள்ளுங்க. 4ஆம் கூறு, இனி இவ்வான்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே, இவ்வான்மா இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீவாதத்தை அணையும் என்றது. செய்யல சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா, உயிர்கள் மெய்வாய்க்கல் மூக்கு செவி என்கிற கருவி வழியாக உலகத்தை அறிந்து அனுபவித்து தூய்க்கிறது நம்ம எல்லாரும். ஆக புலன் நுகர்ச்சியை உண்டாக்கும் ஐம்பொறிகள் அறிவற்றவை. கண்ணு காது மூக்கு போன்ற கருவிக்கு அறிவு கிடையாது, ஆனால் அந்த உணர்வை நமக்கு தருகிறது. பொய்த்தன்மை உடையன, அவற்றால் ஆன்மாவாகியத்தான் ஞான நெறிக்காவது ஒன்றுமில்லை. சரி, இந்த உண்மையை உணர்ந்த குருநாதன் நமக்கு உணர்த்துகிறார். உண்மையை உணர்ந்த உணரும் அறிவுடையர் ஆன்மா என்று ஞானாசிரியை உணர்த்திய வண்ணம் உண்மையை உணர்த்த ஆன்மா ஐம்பொறிகளின் செயல்பாட்டிலிருந்து அறிவால் நீங்கி வேறுபட்டு நிற்கவே தனக்கு பற்றுக்கோடாய் உள்ள இறைவன் திருவடியை சாரும் என்பது மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார். எனவே இந்த உயிர் தன்னுடைய நிலையில சொல்லும் பொழுது திருவரு உபதேசத்தை பெற்ற நிலையில தனக்கு வேறாக இருக்கக்கூடிய பற்றுகள் நீங்கி இறைவன் திருவடியை சாரும் அப்படின்னு கொடுத்தார். நீ ஏது சொல்றார்? ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையே யாம் துணையான். நீங்க ஆடும் போதும் தாங்குவது தரைதான், கயிறு அருந்து விழுந்தால் தாங்குவது தரைதான். ஆடும்போது எப்படியா தரை தாங்குது? நம்ம இங்க 2 கொக்கி போட்டுக்கிறோம், ஊஞ்சலை சங்கிலி போட்டு கட்டி தொங்க விடுகிறோம், அதில் ஆட்டுகிறோம், இது ஆடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த பலகை, அதில் அமர்ந்து ஆடுபவர், அந்த சங்கிலி, இவற்றையெல்லாம் சேர்ந்து 2 கொக்கி சேர்ந்து தாங்கி நிற்கிது. அதில் நீங்கள் ஆடும்போது இந்த 2 கொக்கி எது தாங்கி நிற்கிது? அங்கே ஒரு பில்லர் போட்டிருக்காங்க பாருங்க, அது தாங்கி நிற்கிது. அந்த பில்லர் எது தாங்குச்சு அப்படின்னு கேட்டா, அந்த பீம் ஆகிய அவற்றை 2 பில்லர் கீழே இருந்து வந்துருப்பாங்க, அதுதான் தாங்கி நிற்கிது. அந்த 2 பில்லர் எது தாங்குது? தாய் தான் தாங்குது, தரை தான் தாங்குது. அப்போ தரை நேரடியாக தாங்கல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த பில்லர் மேலே போட்டுக்கிற பீமுக்கு மேலே கொக்கி, கொக்கிக்கு அப்படி சங்கிலி, சங்கிலி அது கயிறு, அந்த கயிறு அதில் இப்போ ஊசல். இதில் ஊசல் பலகை பலவீனமாக இருந்தாலும் உடஞ்சி போயிடும். அது நல்லா வலிமையான தேக்கில் போட்டாச்சு. சரி, கயிறு, அந்த கயிறு வலிமையான கயிறாக இருந்துச்சுன்னா அறுபடாமல் இருக்கும். கொஞ்சம் வலிவுக்கு குறைவான அந்த கயிறாக இருந்துச்சுன்னா ஆட ஆட லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நூலாக விட்டுக்கிட்டே வரும். அப்போ ஆடுகிற பொழுதும் நீ மறந்து விடாதே, உன்னை தாயாக சிவம் தாங்கி நிற்கிறது. நாம தான் ஆடிட்டு இருக்கிறாள். யாரு? நாம தான். என்ன நினைச்சு ஆடுறோம்? எங்க ஆடுறோம்? முன்ன போனோம், பின்ன போனோம், முன்ன போனோம், பின்ன போனோம் இல்லைங்களா? ஒன்று சொர்க்கத்துக்கு போனோம், நரகத்துக்கு போனோம், அப்புறம் நடுவில் வந்தோம். இப்படியே போனோம் வந்தோம். எதனால? இருவினை என்கிற கயிறால. பலகையில் உட்கார்ந்து இருக்கிறமே, அதான் மாயை. அப்ப இந்த போக்குவரவு எதனால் நடக்குது? இருவினை காரணமாக போக்குவரவு நடக்குது. எங்கேயாவது ஆடிக்கொண்டே இருக்கும்போது கயிறு அறுபடுமானால்
தாங்கி நிற்பது தரை என்பது உணர முடியும். அதை தான் இந்த பாட்டில் ஆசிரியர் சொல்லுகிறார். பார்க்க ஒருவன் ஏறி இருந்து ஆடுதற்கு ஆதாரமான ஊசல் கயிறு அற்றதாயின் அவனுக்கு உற்றுளி உதவும் தாய் போல ஆண்டு தாரகமாவது நிலனை அன்றி பிரிவில்லை என்னும் ஒப்புமையான். இனி இவ் ஆன்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது பாதத்தை அணையும் என்றது. இந்த கருவிகள் நான் அல்ல, இந்த கருவி நான் அல்ல என்று கருவியிலிருந்து நான் வேறானவன் என்று அறியும் போதே தூய் சிவத்தின் அடிமை என்பதை உணர்ந்து கொள்ளும். எனவே இந்திரியம் தான் அல்ல என்று அறிதல் தான் இங்கே பாச நீக்கம். எனவே அரு கயிறு ஊசலானேன் அதிகை வீரட்ட நீரே என்பது அப்பருடைய தேவாரம். அதை மேற்கோளாக எடுத்து காட்டியிருக்கிறார். சரி, இனி இதற்கு எடுத்துக்காட்டு வெண்பா சொல்லுகிறாருங்க. சிவஞானத்தை பெற்றிருப்பவர்கள் அந்த உணர்த்தப்படும் போது உணர்ந்த மாத்திரத்தில் விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செலுவர். பக்குவ குறைவா இருக்கிறவங்க மெல்ல மெல்ல விட்டுட்டு போவாங்கன்னு அர்த்தம். இதை சொல்ல வருவதை இனி எவ்வாறு சொல்ல போறார் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டு வெண்பா என்ற வகையில 3 வெண்பாக்கள் இந்த அதிகாரத்துக்கு ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில முதல் வெண்பா பாருங்க, பக்கம் 134. சிறை செய்ய நின்ற செடும் புனலின் உள்ளம் சிறை செய் புலன் உணர்வில் தீர்ந்து சிறை விட்டு அலை கடலில் சென்று அடங்குமாறு போல் மீளாது உடைவில் அரண் பாதத்தை உற்று. இந்த செய்யுள் இந்த வெண்பா நமக்கு உணர்த்துகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரும் பெரும் மலை பிரதேசங்களில் பெய்கின்ற மழை அப்படியே பள்ளம் நோக்கி வேகமாக வரும்போது அங்கே கட்டப்பட்ட அணையில தடை செய்யப்படுகிறது. சிறை செய் நின்ற செலும் புலனின் குறை பாருங்க. அணை கட்டி தடை செய்யப்பட்ட அதனால் தடைப்பட்டு கடலை நோக்கி ஓடாது நின்ற. நீருக்கு இயல்பு என்ன? கடலை நோக்கி ஓடுவது, பள்ளத்தை நோக்கி ஓடுவது நீரினுடைய இயல்பு. அப்ப நீங்க பெரும் பெரும் மலை பிரதேசமா இருக்கக்கூடிய இடங்களில் பெய்கின்ற மழை நீர் அங்கிருந்து பள்ளத்தை நோக்கி தான் ஓடி வரும். அந்த பள்ள நீர் இருப்பதிலேயே எது பள்ளம்? கடல் பகுதி தான். நிலப்பரப்போட கடல் பகுதி பள்ளமாகும். அதனால நீர் அங்கு போய் தங்குகிறது. அதனால சிறை செய்ய நின்ற செலும் புலனின் செழுமையான அந்த புனலாகிய நீர் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டா அந்த இதை நோக்கி செல்லுகிறது. அதுமா போல அப்படின்னாரு. செலும் புலன் மிகுதியான ஆற்று நீரை போல உள்ளம், அதாவது ஆன்மா, இங்க உயிர் என்று சொல்லப்படுகிற ஆன்மா, சிறை செய் புலன் உணர்வின், அதாவது இறைவனை அடைய முடியாமல் தடை செய்கின்ற கருவியான பாச ஞானத்தால் தடை பெற்று. இப்போ உயிர்கள் இறைவனை அடைய முடியாது இருப்பதற்கு எது தடை கேட்டா இந்த பாசம்தான் தடை. எனவே பாச ஞானத்தின் காரணமாக தடைபட்டு நின்று சிறை விட்டு அலை கடலில் சென்று அடங்குமா போல் சொல்லும்போது சொன்னாரு, அதனை உடைத்தும் விரைந்து ஓடி கடலை அடைந்து அதன் கரைந்து மீண்டு வாராத ஆற்று நீர் போல தீர்ந்து கருவிகளாலான பாச ஞானத்தை விட்டு நீங்கியதும் உறவு இல் அரண் பாதத்தை உற்று கெடுதல் இல்லாத இறைவன் திருவடியாகிய திருவருள் வியாபகத்தை அடைந்து அதனுள் அடங்கி மீளாது, இந்த ஆன்மா மீளுதலை செய்யாது அந்த திருவருள் வியாபகத்தில் அடங்கி நிற்கும் என்பதை இந்த வெண்பால எடுத்து காட்டுகிறார். ஆக இந்த பாட்டில் நமக்கு குறிக்கப்படுகிற செய்தி என்னன்னு கேட்டால், நீரினுடைய தன்மையை மேற்கோளாக எடுத்துக்கொண்டு ஆசிரியர் குறித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அது சில குறிப்புகள் நமக்கு மாவாடியத்திலிருந்தும் சிவஞான முனிவருடைய உரையிலிருந்தும் நம்முடைய ஆசிரியர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதை மட்டும் லேசா பாருங்க. அடி என்னும் அதுவும் அருள் என்னும் அதுவும் அறிந்திடில் நிற்குண நிறைவு என்று தாயுமானவர் கூற்றால்
திருவடியும் திருவருளும் ஒன்று என்பது புலனாகிறது. நீங்க திருவடி திருவடி என்றாலும் சரி, திருவருள் திருவருள் என்றாலும் ரெண்டும் ஒக்கும் என்பதுதான் தாய்மானசாமியுடைய வரிகள். அதை தான் மேற்கோள காட்டியிருக்கிறார். கீழே பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார் புராணத்துக்கு ஒரு வரி கொடுத்துருக்க பாருங்க. மேவினார் பிரியமாட்டா விமலனார். கண்ணப்ப நாயனார் புராணம். காண்டலாது அருளும் இல்லை கலந்த பின் பிரிவதில்லை. அப்பர் தேவார். பார்த்த அருளை கண்டு வேறொன்றும் இல்லை, அருளோடு கூடியவருக்கு அதில் எப்போதும் பிரிவி இல்லை. எனவே அதனால் கலந்த பின் பிரிவதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். ரெண்டு மேற்கோளையும் கொடுத்துட்டு ஒரு குறிப்பு பாருங்க. கற்றபின் நிற்க அதற்கு தக. இது வள்ளுவருடைய வாக்கு. இதுக்கு உரை சொல்ல வரும்போது கற்ற பின் என்பதற்கு கற்றால் என்று உரை கூறியுள்ளார். கற்ற பின் என்பதற்கு கற்றால் அப்படின்னு. அது மாதிரி இங்க கலந்த பின் என்பதற்கு என்ன பொருள் அப்படிங்கும் பொழுது என்பதற்கு கலந்தால் என கொண்டு திருவடியை கலந்தால் பிரிவதில்லை என்று பொருள். ஆக இறைவன் திருவடியில் கலந்த உயிர்கள் பிரிவதில்லை என்பதைத்தான் இங்கே உணர்த்துகிறது என்று ஆசிரியர் இந்த பரிமையலாக உரையை கொண்டு மேற்கோள் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த முதல் பாட்டில் சிறை நின்ற செய்ய நின்ற செழும்புனை உள்ளம் சிறை செய்புணன் தீர்ந்து நிற்பது போல சிறை விட்டு அந்த நீர் ஆனது அலை கடலில் போய் சேருவது போல உறைவின் பாதத்தை உற்று பெருமானுடைய திருவடி தாமரை சென்று சேரும். அப்படி சேரும்போது மீண்டும் தோன்றாது அப்படிங்கிற குறிப்பை இந்த பாட்டில் நமக்கு கொடுத்திருக்கிறார் மெய்கண்டார். எனவே இது முதல் பாட்டு. நீ இரண்டாம் கூறு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாடல் பாருங்க, சொல்ல அடுத்த பக்கத்தில் இருக்கு பாருங்க. எவ்வுருவும் தான் எண்ணில் எய்துவார் இல்லைதான் இவ்வுருவின் வேரேல் இறை அல்லன் எவ்வுருவும் கண்போல் அவயவங்கள் காணா அக்கண்ணில்லார் கண் பேரே கான் அக்கடல். இந்த பாட்டு ஒரு உதாரணத்தை வைத்து கொண்டு சொல்றார். நமக்கு இருக்க உறுப்புகள் 5 உறுப்பு. கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் என்ற 5 உறுப்பு. இதுல கண்ணுக்குரிய சிறப்பு ஏனைய கருவிகளுக்கு இல்லை. அது என்ன கேட்டா, ஏனைய 4 உறுப்புகளும் அதன் எல்லைக்கு உட்பட்டதைத்தான் அறியும். நம்ம காது எவ்வளவு கேட்கும், ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்குள்ள பேசுறது காதுல விழும். அந்த தொலைவை கடந்து பேசணும்னா காதுல விழாது. அவங்க பேசுவாங்க, நம்ம காதுல விழாது. அதுபோல நுகர்ச்சி. இப்போ மூக்கு நறுமணத்தை அறியும். இதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை கடந்துட்டா நறுமணத்தை அறியாது. அதுபோல இந்த 5 கருவிகளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் கண் என்ற இந்திரியம் மட்டும் போய் பற்றுதல் பெறுது. ஏனைய இந்திரியங்கள் வந்தால் பற்றும், கண் மட்டும் போய் பற்றும். நமக்கு வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கிறோம். நமக்கும் நட்சத்திரம் இருக்கிறதுக்குமான தொலைவு கணக்கிட முடியாத தொலைவு. அவ்வளோ தொலைவு இருக்கிற நட்சத்திரத்தை கண் இங்கிருந்து போய் பற்றுகிறது. அப்ப ஏனைய உறுப்புக்கு இல்லாத பெருமை கண்ணுக்கு உண்டு அப்படிங்கிறத குறிப்புங்க. இதை வச்சுதான் இந்த பாட்டை சொல்ல போறார் பாருங்க. எவ்வுருவும் நீங்க பார்க்கக்கூடிய உயிர் உணர்வே அல்லாமல் எவ்வகையான புலன் உணர்வும், புலன் 5 பொறிவடியாக பெறுது உணர்வு தான் எண்ணில் சிவமே ஆகும் என்று கூறினார். நீங்க உலகத்தை அனுபவிக்கிறோங்க, எதுவா இருந்தாலும் எல்லாம் சிவன் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தனியா சிவத்தை என்னத்தை போய் அனுபவிப்பது? வரி கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. எவ்வுருவும் தான் எண்ணில் எய்துவார் இல்லை. நீங்க அதுக்காக குரு வேணும், சாதனை வேணும், பயிற்சி வேணும், அதெல்லாம் தேவையில்லை. ஏன்
அதான் சிவம் இப்படி இருக்குதே, எல்லாமே அவன் தானே, ஆக எல்லா உணர்வும் அவன் தானே. அப்ப உயிர் உணர்வே அல்லாமல் எவ்வகையான புலன் உணர்வும் தான் என்னில் சிவமே ஆகும் என்று கூறினால், நீங்க புலன் என்கிற வகையில பார்க்கும்போது இந்த உயிரினுடைய உள்ளத்தை மட்டுமல்ல, இந்த உடம்போடு கூடிய நிலையில அறிகின்ற அந்த நிலை சொல்றார். அவ்வாறு இருக்கக்கூடிய புலன் உணர்வு தான் என்னில் சிவமே ஆகும் என்று கூறினால் தாழ் எய்துவார் இல்லை. புலன்படி செயல்படும் சகல நிலைகளை கைவிட்டு விட்டு திருவடியை அந்நியமாக விரும்புவர் ஒருவரும் இல்லை. நீங்க எல்லா பொருளும் போல சிவன் கிடைக்குன்னா கடினமான முயற்சி தேவையில்லை. கடினமான முயற்சியில் தான் கிடைப்பான் என்று சொன்னா அப்ப கடினமான முயற்சிக்குரியவங்களாம் கிடைக்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இங்க சொன்னாரு, இறைவன் என்பவன் அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, எல்லாமே தன் உருவாக, எவ்வுருவும் தன் உரு என்று எண்ணினால் எய்துவார் இல்லை. அவரை சென்று அந்த திருவடி இன்பத்தை பெறுகிறவங்க ஒன்றும் இல்லை. சரி, அப்படி இல்லை, இவ்வுருவில் வேறே முதல்வனாகிய அவன் இப்புலன்களுக்கு உணர்வுகளுடன் வேறாய் இருப்பன் என்று கொண்டால் இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்து உள்ளன் என்பது பொருந்தாமல் போகும். ஆதலால் இறைவன் காண்பதற்கு இறைவன் என்பதற்கு முதன்மை இல்லாமல் போகும். அவனுக்கு முதன்மை என்பது இல்லாமல் போயிடும். எனவே எல்லா உறுப்புகளிலும் உயிர் கலந்து நிற்பினும் அவயவங்கள் காண்பார் போல் காண கண் என்ற பொறியை தவிர ஏனைய பொறிகள் நான்கும் கண்ணை போல உணரமாட்டான். ஏன்? கண் என்பது போய் பற்றுவது, அக்கடல். கண்ணிற்கு உள்ள அவ்வெற்றிப்பாட்டினை அரக்கன் இல்லார், அக்கண் இல்லார். அங்க அந்த ஒளி உடைய அந்த ஒளி இழந்திருக்கக்கூடியவர்கள் அதை காண மாட்டார்கள். எனவே காண்பாரே அக்கண்ணை பெற்ற இடத்து காண்பர். இந்த செய்யுள்ள இறைவனுடைய திருவருட்கண் உடையவர்களுக்கு தான் காண முடியும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு தருகிறார். கண்ணிற்கு வெற்றிப்பாடு என்று சொல்லுவோம் என்றால் காணுதல் மேம்பாடு உடைதல் என்பதை தான் எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே எவ்வுருவும் தான் உருவம் எண்ணில் எய்துவார் இல்லை. நீங்க நாம் பார்ப்பதெல்லாம் சிவன்தான், எல்லாமே சிவன்தான் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தனி சாதனம், தனி ஒரு முயற்சி என்னும் தேவையில்லாமல் போயிடும். சரி, இந்த உருவில் வேறே இறைவன் அல்லன். இந்த உருவம் அவன் இல்லையா, அவன் எங்கேயோ இருக்கான்னு சொன்னா எல்லாமாய் இருக்கிறான் என்பது பொய்யா போயிடும். ஆக எல்லாமாய் இருக்கும்போது அப்ப எல்லாமாய் இருக்கும் போது காணுகிறெல்லாம் அவனே காணணும். அப்படி காணுகிற பொழுது தனியாக இல்லாம அவனை காண்கிறீங்களே அப்படின்னு கேட்டா ஆம், அது அவனுடைய கருணை என்ன. அதனால சொன்னார், எல்லா வடிவங்களும் அவனுக்கு வடிவமாகிறது, ஆனா அந்த வடிவம் எதுவும் அவனதல்ல. இதுதான் திருவாசகம். ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, யார் உன்னை அறிய இருப்பார்? எதுவுமே நீ இல்லை, ஆனா நீ இல்லாம எதுவுமே இல்லை. என்னையா அது? ஆமா ஐயா, எல்லாத்துலயும் அவன் இருக்கிறான். ஆமா, எல்லாமே அவன் இருக்கிறான். சரி, எல்லாத்தையும் ஒன்னாக்கு நாம ஆயிடுவானா என்ன? ஆக மாட்டான். ஏன்? அதை கடந்து நிற்கிறான். ஏன்? ஆக அவன் இல்லாமல் எதுவும் இல்லை, எதுவுமே அவன் இல்லை. இதான் இந்த பாட்டு சொல்லக்கூடிய செய்தி. அதுதான். எனவே இறைவன் உயிர் உணர்வு போல புலர் உணர்வும் கலந்த நிலையில் சிவம். நீங்க இதுக்கான குறிப்பு கொஞ்சம் சிரமமா தெரிஞ்சுன்னா அடுத்த பத்தியில கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு பாருங்க. 157வது பக்கத்து 37வது பக்கத்துல 2வது பத்தி பாருங்க. உயிர் உணர்வு போல் புலன் உணர்வும் கலந்த நிலையில் சிவமே ஆகும் எனினும் இரண்டும் தம்முள் ஒரு தன்மை என அல்ல. உயிர் உணர்வு போல் புலன் உணர்வும் கலந்த நிலையில் சிவமே ஆகும் எனில் இரண்டு தம்முள் ஒரு தன்மை என அல்ல. எது போல் எனில் உயிர் ஐம்பொறிகளிலும் ஒரே தன்மையாக கலந்திருப்பினும், கண்ணு காது மூக்கு வாய் என்று எல்லாத்துலையும் உயிர் கலந்து நிற்கிறது. ஆனா மெய்வாய்க்கண் மூக்கு செவி ஆகிய நான்கும் கண் இந்திரியம் ஒளியினால் உயிர் உணர்வு கலந்து நின்று செய்மைக்கண் உள்ள பொருளையும் சென்று பற்றி அறியுமாறு போல சென்று பற்றி அறிய மாட்டார். எனவே கண் காணும் பொருள்களுக்கு சென்று பற்றி அறியும் ஏனைய பொறிகள் தம்மிடம் வருவதவற்றையே நின்றாங்கு அங்கேயே அறியும். எனவே கண்ணிற்கு வெற்றிப்பாடாவது ஏனைய பொறிகளிலும் மேம்படுதல்.
அதாவது அந்த கண்ணுக்குரிய வெற்றி அவருடைய கடல் காணுதல் அணிபவரின் வெற்றியை குறித்தது என்று மேற்கோள் காட்டியிருக்கிறார். எனவே இந்த இரண்டாவது வெண்பால அந்த உயிர்கள் எப்படிப்பட்டவை அப்படின் பொழுது அவன் அறிவுறுத்தத்தான் அறியும் என்பதற்கான குறிப்புகள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மூணாவது வெண்பா பாருங்க. இந்த வெண்பால நமக்கு என்ன குறிப்பிடுகிறார் என்பதை நீங்க பார்க்கலாம். பக்கம் 137. ஐம்பொறியின் அல்லை எனும் அந்ததர சிவனை ஐம்பொறியை விட்டு அங்கு அணை சகலன் ஐம்பொறியின் நீங்கான் நீர் பாசி போல் நீங்கும் மல கண்மம்பரின் நீங்கானை நீங்கும் நினைந்து. இந்த செய்யுள் அந்த உரையில பார்த்தா கொண்டு கூட்டி பொருள் செய்திருப்பார். இந்த குறிப்பை பார்த்துக்கொள்ளுங்க. முதல் நூற்பா ஒன்று படித்தோம், அதாவது முதல் சூத்திரம். அதில் மாணாக்கனை சொல்லுகிற பொழுது பேதாய் இந்த உலகம் நிலையில்லாதது என்பதை கண்ணால பார்த்து அறிவிலையா அவனுக்கு அப்படின்னு சொன்னார். மெய்கண்டார் மாணாக்கனை சொல்லும்போது பேதாய்ன்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அந்த தர. அந்த தர என்பதுக்கு என்ன பொருள் விளக்கம் பாருங்க. சித்தாந்த பொருளை நன்கு உணர்ந்தவனே. முதல் நூற்பா படிக்கும்போது சித்தாந்தம் தெரியல, எனவே பேதாயினர். இப்ப எங்க வந்துட்டோம், 8ஆம் நூற்பாவுக்கு வந்துட்டோம் இல்லையா. எனக்கு இன்னும் சித்தாந்தம் தெரியலன்னா பேதாய். ஒருவேளை தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த தர நல்ல மாணாக்கனேன்னு அர்த்தம். பாருங்க, ஐம்பொறியின் அல்லை எனும் ஐம்பொறிகளின் வேறானவன் என்று உணர்த்தும் தகுதியுடையவன். நம்ம 3ஆம் நூற்பாவே ஆன்மா என்னன்னு படித்தோம். 3, 4 சேர்ந்து ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல, ஐம்புலன் ஆன்மா அல்ல. பொறியை கொண்டு புலனை நுகர்வது எதுவோ அதுதான் ஆன்மாவை ஒழிய ஆன்மா என்று ஐம்பொறிகள் அல்லவே அப்படின்னு. எனவே ஐம்பொறிகளின் வேறானவன் என்று உணர்த்தும் தகுதியுடையவன். எனவே நல்ல மாணாக்கன் அப்படின்னா யாரு, ஐம்பொறிகளின் வேறானவன் என்று உணர்த்தும் தகுதியுடையவன். அங்கு ஐம்பொறியை விட்டு அவ்விடத்தில் ஐம்பொறிகளால் ஆகும் புலன் உணர்வுகளை நீங்கி அணை சகலன் இறைவன் திருவடியை அணைகின்ற சகலனாகிய ஆன்மா. குருநாதன் சொன்னாரு, சொன்ன மாத்திரத்தை உணர்ந்தாரு. உணர்ந்ததுனால விட்டு நிற்கிற மாணாக்கன் இதை முன்னேறணும். விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செல்லும். யாருக்கு அதிதீவிர பக்குவம் இருக்கிறதோ அவர்களுக்கு உணர்த்தும் போதே உணர்ந்துடுவாங்க, உணர்ந்த மாத்திரம் விட்டுடுவாங்க. தீவிர தரம் இல்லாதவர்களுக்கு திரும்ப திரும்ப உணர்த்தியாகணும் என்று உணர்கிறார்களோ அன்றுதான் அதை விட்டு நிற்பாங்க. அது வரைக்கும் அது சாத்தியம் இல்லை. அதான் சொல்றாரு. எனவே அந்த ஐம்பொறிகளால் ஆகும் உணர்வுகளை நீங்கி அணை சகலன் இறைவன் திருவடியை அணைகின்ற சகலனாகிய ஆன்மா ஐம்பொறியின் நீங்கான். இந்த இறைவன் திருவடியை விட்டு நீங்கி மீண்டும் புலன் உணர்வுக்கு செல்ல மாட்டான். இறைவன் திருவடிக்கு சென்றவன் மீண்டும் செல்ல மாட்டான். அது எது போலன்னு கேட்டா, நீர் பாசி போல். ஒரு பெரிய தடாகம் இருக்கிறது, அதில் அப்படியே பாசி படர்ந்து இருக்கு. ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சிங்கன்னா என்ன ஆகும், கல் விழுந்த இடத்துல பாசி அகன்றிருக்கும். அப்புறம் நேரம் ஆக 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 மீண்டும் பாசி வந்து அணையும். அப்ப என்ன தெரிகிறது, அந்த கல்லை விட்டு எரிஞ்சா பாசி நீங்குகிறது. அதுபோல 5 எழுத்து மந்திரத்தை நீ நினைச்சினா பாசம் நீங்கும், மறந்துட்டீனா வந்து மூடும். இதைத்தான் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வினை மூடாமும் சிந்தை பராமரிய தின்று ஆரூர்ப்புக்கு எந்தை பிரானாரை என்று கொல் எய்துவதே. நீங்க அவனை மறந்தீங்கன்னா பாசம் மூடும், நினைந்தீங்கன்னா நீங்கும். அதனால நீ உன்னை விட்டு நீங்கானை நீ என்ன பண்ணு, நினை. நீ அவனை நினைச்சினா பாசம் நீங்கும். செய்யுள் அதான் சொல்லி பாருங்க. அணை சகலன் ஐம்பொறியும் நீங்கான்.
எனவே இறைவன் திருவடியை விட்டு நீங்கி மீண்டும் புலனுணர்வுக்கு செல்ல மாட்டான். அது எது போல கேட்டால் நீர் பாசி போல் கல் எரியும் பொழுது நீங்கிய நீர் பாசி கல் எரியாத போது பறக்குமாறு போல நீங்கும் மலகன்மம் வரின். இறைவன் திருவடியை சார்ந்த போது நீங்கிய பாசங்கள் சமயம் பார்த்து வாசனா மலமாக வந்து பற்றும். நீங்கின பாசம் மறுபடியும் வருமாயா? வரும். எது போல? கல்லெடுத்து எரிஞ்ச பொழுது விலகிய பாசம் கொஞ்ச நேரம் ஆன உடனே மீண்டும் வந்து மூடுகிறது. அது போலனர். எனவே நீங்கானை நினைந்து என்றும் தன்னை விட்டு நீங்காத இறைவனை நீ சிந்தித்து நிற்பாயானால் மல வாசனையை நீங்குமாறு செய்யும். எனவே நீங்கானை நினைந்தவனா பாசம் நீங்கும் என்பதுதான் பொருள். அப்ப இந்த சொல்லப்பட்ட 4ஆம் கூறு ஆகிய அந்த கூறுகள் சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப முதல் பகுதியிலிருந்து அப்படியே ஒரு குறிப்பு தருகிறார் ஆசிரியர். ஆசிரியர் கொடுத்திருக்க உரை பகுதி பாருங்க. அதாவது 3 பத்தி கொடுத்திருக்கிறார். அப்படியே லேசா கணக்கு அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நூலின் தொடக்கத்தில் முதலில் மாணவனை அழைத்த முறைமைக்கும் இப்பொழுது அழைக்கும் முறைமைக்கும் உள்ள வேறுபாடு எண்ணுதற்குரியது. உபதேசம் பெறல் உற்ற தொடக்க நாளில் அவன் சித்தாந்த உண்மைகளை அறியாதவனாக பேதமை உடையவனாக இருந்தான். ஆகலின் அந்நிலைக்கு ஏற்ப அவனை பேராய் முதல் நூற்பாவின் எடுத்துக்காட்டு சரி என அழைத்தார். இப்போது அவன் ஆசிரியர் உபதேசத்தை கேட்டு தெளிந்த பக்குவ நிலையில் நிற்கிறான். ஆகலின் அந்நிலைக்கு தக அவனை அந்ததர என அழைத்தது பொருத்தமாமி அப்படின்னு இங்க கொடுத்திருக்கிறார். பாசி படர்ந்திருக்கும் நீர்நிலையில் கல்லை எறிந்தால் பாசி நீங்கும். கல் அடங்கிவிட்டால் மீண்டும் பாசி பரவும். அது போல இதான் இப்ப வேண்டிய குறிப்பு. இது வரைக்கும் நீங்க என்ன நினைவில் இருந்தாலும் இந்த 4வது அதிகரணத்துல என்ன மனசுல நிக்கணும் கேட்டா, இறைவன் திருவடியை மறந்தால் மீண்டும் அவை வந்து தாக்கும். அவ்வாசனை வந்து உயிரை தாக்கிய போது உயிரை விட்டு இறைவன் நீங்காதிருப்பான். அந்த நிலையிலும் இறைவன் திருவடி ஞானத்தை சிந்தித்தால் மலத்தால் உண்டாகும் வேதனை நீங்கும். பாச நீக்கம் என்பது எப்ப நிகழும் கேட்டா, இறைவனை நினைந்தாதான் பாச நீக்கம். நீங்க நினைஞ்சாச்சு போதுமே அப்படின்னு சொன்னா நினைந்தது மறக்கும் போது மீண்டும் வந்து மூடும். அப்பனா என்ன பண்ணும்? நினைச்சுக்கிட்டே இருக்கும். 6 நாள் ஆகுது. ஒரு தடவை நினைச்சீங்கன்னா இனிமேல் வராதுன்னு சொன்னா இப்பவே நினைச்சிட்டு விட்டுறலாம் கம்மனு. அப்படிதான் சொல்லல. நீ நினைக்கணும், திரும்ப நினைக்கணும், திரும்ப நினைக்கணும். நீங்க நினைந்து கொண்டே இருந்தா பாசம் வந்து தாக்காது இருக்கும். நீங்க எப்போது மறப்பீர்களோ அப்ப வாசனா மலம் மீண்டும் வந்து தாக்கும். அதனாலதான் நீங்க அவனை நினைக்கணும்னு நம் பெருமக்கள் திரும்ப 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 சொல்லுகிறார். இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்போதும் வணங்குவன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இல்லைன்னா அவர் என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு தடவை வணங்கிட்டா போதும்பா, நீ மேல கூப்பிட மாட்டேன், நீ எல்லாம் காப்பாற்றணும், உன் மேலேயும் போயிருக்கலாமே. எல்லா நேரம் திரும்ப 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 எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க திருவருளை சிந்திக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பாசம் நீங்கி நிற்கும். எந்த அளவுக்கு நம்ம இறைவனை நினைக்கிறத மறக்கிறோமோ அந்த அளவுக்கு பாசம் வந்து என்ன பண்ணும்? அறிவை மறைக்கும். நீங்குதலும் மறைத்தலும் உங்களுடைய நினைப்புக்கு உரியவாறு நிகழும் அப்படிங்கிறதுதான் 8ஆம் நூற்பாடு நிறைவில் சொல்லிட்டார். இந்த நூற்பாடை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, பக்குவப்பட்ட உயிர் அப்பொழுதே திருவடிக்கு போயிடும். கண்ணப்பர் போன்றவங்களை பார்த்து கொள்ளுங்க. இப்ப நாமெல்லாம் அந்த பக்குவத்துல இல்லை. அதனாலதான் நமக்கு 9, 10, 11 தான் தேவைப்படும். இல்லைன்னா சிவஞான போதும் 8ஆம் நூற்பாவில் என்ன இருக்கும்? முடிஞ்சு போச்சு. சூத்திரமே அவர் கொடுக்கும்போது 8ஓட முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, எங்க வீட்டுக்கு போங்க நினைச்சிருப்பாரு. ஆனா அப்படி போகிறதுக்கு வழி தெரியாதனால, இல்லப்பா எனக்கு இன்னும் புரியல சார், சரி வா 9, 10, 11 அப்படின்னு மெல்ல மெல்ல கேட்பார். ஒரே அடியா கேட்டா புரியாது. அதனால சாப்பாடை போட்டு டீயை சாப்பிட்டு, சாப்பாட்டை போட்டு டீயை குடிச்சு மெல்ல மெல்ல கேட்போமேனாரு. அதனால இப்ப உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம மெல்ல கேட்க தொடங்குவோம். இருந்து கேட்கும் அளவு உண்டு வருக என்று
எவ்வளவு கேட்கிறது அப்படின்னா இருந்து கேட்கும் போது சாப்பிடணும். எனவே 9ஆம் நூற்பா வந்து விருந்து கொடுக்கப்படுகிறது. அது இருந்து கேட்கணும். அது விழித்திருந்து கேட்கிற மாதிரி அது கேட்டால் போல அமுது எடுத்துங்க. எப்பவுமே சாப்பாடு எப்பவுமே வலிமையான சாப்பாடு தான். டீ குடிக்கும் போதே வடையை கொடுத்துட்டாங்க, கொழுக்கட்டை கொடுத்துட்டாங்க, முறுக்கு கொடுத்துட்டாங்க. அதுவே கொஞ்சம் அப்படியே சில பேருக்கு மயக்கமாகி போச்சு. நீ சாப்பாடை சாப்பிட்டு உட்கார்ந்தோம்னா மயக்கத்திலும் மயக்கமா இருக்கு போகுது. நம்ம பாடுதான் பெரிய பாடா இருக்குது. 9ஆம் நூற்பா அடுத்த பகுதிக்கு செல்ல இருக்கிறோம் என்று சொல்லி பாசம் நீக்க பக்குவப்பட்ட உயிர்களுக்கு 8ஆம் நூற்பாவே போதுமானது. பக்குவப்படாத உயிர்களுக்குத்தான் 9, 10 தேவை. கேட்ட மாத்திரத்தில் சிலருக்குத்தான் ஞானம் சித்திக்கிறது. பல பேருக்கு கேட்கணும் 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு நாளைக்கு தெளிவு வரும். அதனால இப்ப நாம எந்த பட்டியல இருக்கிறோம்? கேட்கணும் கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருப்போங்கிற பட்டியல நாம் இருப்பதனால மீண்டும் கேட்போம் என்று சொல்லி காலை அமர்வை இந்த அளவுல நிறைவு செய்கிறோம். மீண்டும் 2 மணிக்கு 2:15க்கு மீண்டும் வகுப்பு தொடங்குகிறோம்.